தென் கொரியாவின் ஜென் இசட் இளைஞர்கள் யூடியூப் உலகில் கொடிகட்டி பறப்பதற்கு பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான காரணங்களை விளக்கும் ஒரு குட்டி கதை இதோ. தலைப்பு: கிம்மின் மாய கண்ணாடி. சியோல் நகரில் கிம் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு யூடியூபில் பெரிய ஆளாக வேண்டும் என்று ஆசை. அவன் ஒரு பழைய கேமராவை எடுத்துக்கொண்டு கொரியாவின் ஆடம்பரமான இடங்களையும் பெரிய ஹோட்டல்களையும் படம் பிடித்து போட்டான். ஆனால் யாரும் அதை பார்க்கவில்லை. வருத்தமடைந்த கிம் ஒரு முதியவரிடம் சென்று, ஐயா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுகிறேன், ஏன் யாரும் பார்க்கவில்லை? எங்க ஊர் ஜென் இசட் இளைஞர்கள் மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்கிறார்கள் என்று கேட்டான். அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே ஒரு கண்ணாடியை கொடுத்தார். தம்பி, இந்த கண்ணாடி வழியாக பார்த்தால் உனக்கு ரகசியம் தெரியும் என்றார். கிம் அந்த கண்ணாடி வழியாக மற்ற வெற்றிகரமான யூடியூபர்களை பார்த்தான். அவன் கண்ட காட்சிகள் இவை. 1. இயல்பு தன்மை, ஆத்தென்டிசிட்டி. ஒரு பெண் தன் அறையில் அமர்ந்து தான் சமைத்த சாதாரண உணவை ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் மேக்கப் போடவில்லை, கேமராவுக்காக நடிக்கவில்லை. நாங்கள் யாரோ போல நடிக்க மாட்டோம், நாங்கள் நாங்களாகவே இருப்போம் என்பதுதான் முதல் ரகசியம். 2. அழகு மற்றும் நேர்த்தி, எஸ்தெட்டிக்ஸ். இன்னொருவன் ஒரு காஃபி போடும் வீடியோவை எடுத்துக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த வீடியோவில் ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் அவ்வளவு அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. பார்ப்பவர்களுக்கு அது ஒரு தியானம் செய்வது போல இருந்தது. 3. விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி. அவர்கள் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைக்க தயாராக இருந்தார்கள். எடிட்டிங்கில் ஒவ்வொரு நொடியையும் செதுக்கினார்கள். 4. தொழில்நுட்பம், ட்ரெண்ட் சாவி. ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கிறதோ அதை உடனே பிடித்துக் கொண்டார்கள். கண்ணாடியை கீழே வைத்த கிம், ஐயா, நான் மற்றவர்களை கவர முயற்சி செய்தேன், ஆனால் என்னை தேட மறந்துவிட்டேன், இப்போது புரிகிறது என்றான். அன்றிலிருந்து கிம் தான் காலையில் எழுந்தது முதல் தூங்கும் வரை செய்யும் எளிய விஷயங்களை மிக நேர்த்தியான முறையில் வீடியோவாக பதிவிட ஆரம்பித்தான். இன்று அவன் மில்லியன் கணக்கான சந்தாதாரர்களை கொண்ட ஒரு பெரிய யூடியூபர். சுருக்கமான ரகசியங்கள்: 1. மினிமலிசம், மிக எளிமையான விஷயங்களை அழகாக காட்டுவது. 2. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், பேசாமலேயே காட்சிகளின் மூலம் கதை சொல்வது. 3. ரிலேட்டபிலிட்டி, பார்ப்பவர்கள் தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் வீடியோக்களை உருவாக்குவது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் உங்கள் துறையில் நீங்களாகவே இருக்க முயற்சி செய்யுங்கள்.